Hello coders, welcome to Saturn Tech School. இன்னைக்கு நம்ம C programmingல flow control பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So flow control அப்படினா என்ன? Flow control அப்படினா இப்போ நீங்க வந்து ஒரு set of instructions codingல ட்ரை பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். ஒரு 10 லைன் கோட் இருக்கு. அந்த 10 லைன் கோட்ல எப்பவுமே நார்மலா ஒரு கோட் எப்படி ரன் ஆகும்னா சீக்வென்ஸா 1 by 1 தான் ரன் ஆகும். லைக் 1 2 3 4 5 6 ன்னு சொல்லிட்டு அந்த சீக்வென்ஸ்ல தான் ரன் ஆகும். ஸோ இந்த சீக்வன்ஸில் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இந்த ஆர்டரில் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு இந்த செட் ஆஃப் கோடு வந்து எனக்கு ஒரு சில டைம் ரன் ஆகக்கூடாது, இல்லைனா இந்த செட் ஆஃப் கோடு வந்து எனக்கு திரும்ப வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும் நான் என்னோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற வரைக்கும், இல்லைனா ஒரு சில ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ செகண்ட்லேருந்து டேரெக்டாக எனக்கு 8th லைனுக்கு போகணும். இது மாதிரி நீங்கள் இந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை வந்து இந்த கண்ட்ரோல் ஃப்ளோவில் ஒரு ஃப்ளோவில் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ இந்த கண்ட்ரோல் ஃப்ளோன்ற கான்செப்ட் வந்து உள்ளே வரும். ஸோ வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது நம்மளுக்கு சி ப்ரோக்ராமிங்கில். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸு, ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸு, அப்புறம் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் இந்த பிளாக் நடக்கணுமா, இல்லைனா சாட்டிஸ்ஃபை பண்ணனா வேறு ஏதாவது பிளாக் நடக்கணுமா. இப்போ அந்த கண்டிஷன் வந்து எப்படி நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்விட்ச் கேஸு அண்ட் டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து எக்ஸாம்பிளாக நம்ம கோடில் பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு பெட்டராக புரியும். ஸோ வாங்க கோடிங் செஷனில் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இஃப் எல்ஸ் இது எல்லாமே நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் 1 by 1 பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இஃப் பார்க்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இதை வந்து சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா எனக்கு உள்ளே இருக்கிற கோட் பிளாக் வந்து ரன் ஆகும், இல்லைனா எனக்கு அப்படியே அந்த கோட் பிளாக்கை ஸ்கிப் ஆகிடும். ஸோ வந்து இதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்புள் ஆஃப் பிளாக்ஸை லைன்ஸை ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இஃபோட சின்டாக்ஸ் இதுதான், கோட் பிளாக். இந்த இதில் கோட் பிளாக் வரும். இஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம் அண்ட் அதுக்குள்ளே வந்து ஒரு கண்டிஷன் கொடுப்போம். கண்டிஷன், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் வந்து இந்த கோட் பிளாக் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ். ஸோ இதை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஒரு கோட் நான் எழுத போகிறேன், எனக்கு 10ஓட ஒரு நம்பர் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த கோட் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லைனா எக்ஸிக்யூட் பண்ணால் அப்படியே ஸ்கிப் ஆகிடும். இதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ int a equal to 5 if a is greater than 10, printf these set of statements. Printf hello world, a is greater than 10. இல்லை அப்படின்னா எனக்கு வந்து printfல இந்த லைன் வந்து நம்மளுக்கு எப்பயுமே எக்ஸிக்யூட் ஆகும். ப்ரோக்ராம் ஓவர். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே இந்த இடத்துல நான் வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து வைக்கிறேன், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ வந்து ஏவோட வேல்யூ 5, ஆனால் நீங்கள் கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து a greater than 10. இப்போ 5 is not greater than 10. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு அடுத்து இந்த இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் நம்ம கோடு. ஸோ இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோன்னா கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்குறது a.outன்னு போட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஓவர். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த கோட் பிளாக் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து 5க்கு பதிலாக 20ன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க. சாரி, கம்பைல் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஹலோ a is greater than 10 ப்ரோக்ராம் ஓவர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரெண்டுமே வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து இஃப் கேஸ் வந்து இஃப் கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இஃப் எல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா சிம்பிள், அப்படியே இந்த இஃப் கண்டிஷன் இருக்கும், அதுக்கு கீழே என்ன பண்ணீங்கன்னா எல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோட் பிளாக் எழுதுவீங்க. இதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இஃப் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எனக்கு இதை ரன் பண்ணு, அப்படி இல்லைனா எல்ஸ் இதுக்குள்ளே இருக்க கோட் பிளாக்கை எனக்கு ரன் பண்ணு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா hello a is greater than 10 நம்ம இங்கே வந்து hello is smaller than 10 அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே எழுதிடலாம்.
ஓகேவா? ஸோ வந்து a is smaller than 10 ப்ரோக்ராம் ஓவர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்குறப்போ a is greater than 10, 20 is greater than 10. ஸோ எனக்கு அது அப்படியே இங்கே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ நான் திரும்ப இங்கே 10 போட்டேன்னா எனக்கு வந்து எதுவுமே நடக்காது. ஏன்னா 10 வந்து எதையும் ஸ்மால் கிடையாது, ஸ்மால் ஆர் லார்ஜர் கிடையாது, ஈக்குவல் நம்பர். ஸோ ஆனால் அதுக்கான கேஸ் நம்ம எழுதலை. ஸோ நம்மளுக்கு வந்து வெறும் ஓகே ஏஸ் லெஸ் தேன் 10 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஓகே. இப்போ வந்து என்ன இங்கே வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படின்னா ஏஸ் கிரேட்டர் தேன் 10 கரெக்டா? ஆனால் இங்கே வந்து ஏ வந்து கிரேட்டர் தேன் 10 கிடையாது. ஓகேவா? ஈக்குவல் டு 10, 10 இஸ் ஈக்குவல் டு 10. அதனால தான் உங்களுக்கு வந்து ஏல்ஸ் பிளாக் வந்து இங்கே ரன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ பிகாஸ் இதில் எதுவும் கண்டிஷன் கிடையாது. இப்போ இந்த ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. ஏ வந்து 10ஓட அதிகமாக இருந்தால் இது எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லைனா இதை எக்ஸிக்யூட் பண்ணு. அது இல்லை, அதனால் இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணிருச்சு. ஓகேவா? இதை நான் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும். ஸோ வந்து இஃப் எல்ஸ் இஃப்னா என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே எல்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு இப்போது எல்ஸ் இஃப் இப்போ வந்து உங்களுக்கு ஒரே ஒரு செட் ஆஃப் கண்டிஷன் வேணும். எப்படின்னா ஒரு அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபியூ அதர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இன்னொரு கோட் பிளாக்ஸ் நீங்கள் எழுதணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க. லைக் டேரெக்டாக எல்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக எழுத ஆசைப்படுறீங்க, லைக் உங்களுக்கு நீடு இருக்குது அப்படின்ற டைமில் எல்ஸ் இஃப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்ஸ் இஃப் என்ன பண்ணும் அப்படின்னா இஃப் அந்த ஏ இஸ் கிரேட்டர் தேன் 10 அப்படின்னா அந்த இஃப் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். எல்ஸ் இஃப் என்ன பண்ணும், இல்லை எனக்கு வந்து ஏ வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் இப்போ வந்து நான் இங்கே ஏ இஸ் லெஸ் தேன் 10 சொல்லிட்டு போட்டு இங்கே ஒரு கண்டிஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இது என்ன சொல்லுதுன்னா இல்லை எனக்கு வந்து ஏ வந்து லெஸ் தேன் 10 அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து ஏ இஸ் கிரேட்டர் தேன் 10 கிடையாது. ஸோ வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு நெக்ஸ்ட் இந்த எல்ஸ் இஃப்க்கு வரும். இப்போ திரும்ப வந்து ஏ இஸ் லெஸ் தேன் 10 கிடையாது. அப்போ இதுவும் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை கிடையாது. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு அப்படியே கீழே இந்த கோட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும். இங்கே நீங்கள் வந்து எல்ஸ் இஃப் போடலாம், போடாமலே இருக்கலாம். எல்ஸ் போடணும்னு உங்களுக்கு வந்து அவசியம் கிடையாது. இதில் வந்து எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் இஃப் போட்டிங்கன்னா இஃப் மட்டும் போட்டுக்கலாம். ஆனால் இஃப் எப்பயுமே இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு வந்து எல்ஸ் இஃபும் ஆப்ஷனல். நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். ஆனால் எல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் எல்ஸ் இஃப் போட முடியாது. இப்போ நீங்கள் எல்ஸ் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எல்ஸ் இஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வரும். ஸோ வந்து எப்பயுமே வந்து எல்ஸ் இஃப் வந்து இஃப்க்கும் எல்ஸுக்கும் மிடில் தான் வரணும். நீங்கள் அதே மாதிரி எத்தனை எல்ஸ் இஃப் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த ஒரு ப்ரோக்ராமில். இப்போ நீங்கள் ஒரு 100 எல்ஸ் இஃப் போனீங்கன்னா அதுவும் போட்டுக்கலாம் தாராளமாக. லாஸ்ட்டில் நீங்கள் எல்ஸ் போடாதும் உங்கள் இஷ்டம். உங்களுக்கு அந்த நீட் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வந்து இதை வந்து இப்போது நிறைய எல்ஸ் இஃப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இஃப் எல்ஸ் லேடர்னு சொல்லுவாங்க. அது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு இப்போ ஒரு நீடு இருக்குது. எனக்கு வந்து என்னோட ஏஜ் ஒருத்தரோட ஏஜ் வாங்கிட்டு அந்த ஏஜ் 18க்கு மேலே இருந்தால் எலிஜிபிள், 18க்கு கீழே இருந்தால் நாட் எலிஜிபிள். அப்படி ரெண்டுமே இல்லை, 0 அதுக்கு நெகட்டிவ் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்வாலிட் ஏஜ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் இந்த வேரியபிள் நேமை ஏஜ்னு மாற்றிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏஜ் வந்து 17 வச்சுக்கலாம். ஏஜ் இங்கே வந்து ஏஜ்னு கொடுத்துட்டு ஏஜ் கிரேட்டர் தேன் 18 say 17. இங்கே வந்து ஏஜ் லெஸ் தேன் 18 எல்ஸ் printf invalid age. ஸோ வந்து இப்போ என்னோட ஏஜ் வந்து 17 கொடுத்துருக்கேன். அப்படி பார்த்தா வந்து இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 17, ஏஜ் 17 வந்து கிரேட்டர் தேன் 17 கிடையாது. ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்கிப் ஆகிடும், அடுத்த ஸ்டேட்மெண்ட் போயிடும். எல்ஸ் இஃப் ஏஜ் இஸ் லெஸ் தேன் 18, ஏஜ் வந்து 18ஓட லெஸ்ஸராக இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஒன்று பிரச்சனைனா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம், ஏஜ் வந்து 18ஓட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இங்கே இது பிரிண்ட் ஆகணும். கரெக்டு தான் அது. ஹலோ ஏ இஸ் சாரி இங்கே வந்து நாட் எலிஜிபிள்னு போடணும். கரெக்டாக நம்ம
ஸோ வந்து எனக்கு எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே வரணும். இப்போ இதே மாதிரி இதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எலிஜிபிள், நாட் எலிஜிபிள், எலிஜிபிள், இன்வாலிட் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3 எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ வந்து என்னோட ஏஜ் வந்து லெஸ் தேன் 18. ஸோ அப்போ வந்து எனக்கு இது வந்து 18. ஸோ வந்து எனக்கு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ வந்து நான் கோடை வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு என்ன அவுட் வருது, நாட் எலிஜிபிள், ப்ரோக்ராம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து இங்கே 80 எனக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ 20 கொடுத்தேன்னா எனக்கு கரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். நான் ஏன் நெகட்டிவ் நம்பர் கொடுத்து பார்க்கக்கூடாது? நெகட்டிவ்ல 20ன்னு கொடுத்தா எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாட் எலிஜிபிள், ப்ரோக்ராம் ஓவர்னு சொல்லிட்டு வருது. நாட் எலிஜிபிள்னு வர்றது கரெக்டு தான். ஆனால் லாஜிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து எலிஜிபிளாக நாட் எலிஜிபிளான்றது சொல்கிறதுக்கான அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து அந்த 0க்கு மேலே இருக்கணும், 18க்கு கீழே இருக்கணும்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் இஸ் லெஸ் தேன் 18 இதுக்குள்ளே நான் வந்து அண்ட் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 0 இதுதான் எனக்கு கரெக்டான எலிஜிபிலிட்டி. ஸோ நான் இப்படி போட்டேன்னா எனக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வரணும். இன்வாலிட் ஏஜ் கரெக்டாக மைனஸ் நெகட்டிவ்ல போயிடுச்சு, உங்களுக்கு இன்வாலிட்னு வரும், ப்ரோக்ராம் ஓவர். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இஃப் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஸ்விட்ச் கேஸ். ஸ்விட்ச் கேஸ் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இப்போ வந்து நான் இங்கே இப்போ ஸ்விட்ச் கேஸில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளை வச்சே சொல்லி கொடுத்துறேன். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிரேட் வைஸ் நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் எழுதலாம். எனக்கு ஏ கிரேட் இருந்தால் எனக்கு அவுட்புட் வந்து குட்னு சொல்லிட்டு வரணும். பி கிரேட் எடுத்திருந்தேன்னா எனக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரணும். சி கிரேட் எடுத்திருந்தா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து கிரேட் டிக்ளேர் பண்ணிக்கலாம். கேரக்டர் கிரேடு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கிரேட் கொடுக்கலாம்னா நம்ம சி கிரேடே கொடுக்கலாம். ஸ்விட்ச் கேஸோட ஸ்விட்ச் கேஸோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்விட்சுன்ற அந்த பேரந்தசிஸ்குள்ளே நீங்கள் வந்து ஒரு வேரியபிளை உள்ள ஒரு வேல்யூ வந்து நீங்கள் அதில் பாஸ் பண்ணணும். வேரியபிள் ஆர் அ வேல்யூ நீங்கள் வந்து உள்ளே பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூக்கு இப்போ நீங்கள் அந்த வேரியபிள் இல்லை வேல்யூக்கோ வந்து என்னென்ன வேல்யூஸ் வந்தால் எந்தெந்த கேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் இது உள்ள மென்ஷன் பண்ணி சப்போஸ் இப்போ வந்து எனக்கு இந்த கேஸ் வந்து ஏவா இருக்கணும் அப்படின்றப்ப நான் இந்த மாதிரி போட்டுருவேன். உள்ள கேஸ் ஏ அப்படின்னு சொல்லி போட்டுறேன். கேஸ் ஏன்னு போட்டு எனக்கு அதுக்கான கோட் பிளாக் வந்து நான் இங்கே எழுதியிருப்பேன். கோட் பிளாக் இங்கே இருக்கும். அந்த கோட் பிளாக்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் போடணும். போடலன்னா உங்களுக்கு வந்து பல இஷ்யூஸ் வரும். அதை நம்ம இந்த இதில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் இங்கே கேஸ் ஏன்னு சொல்லி போட்டிருக்கேன். அது மாதிரி என்ன ஆகும்னா அது ஏ சின்டாக்ஸில் கேஸ் சம் வேல்யூ, இங்கே சம் வேல்யூ, அந்த கோட் பிளாக்கு, இந்த கோட் பிளாக்கு, தென் பிரேக் அப்படின்னு சொல்லி இது மாதிரி எல்லாத்துக்கும் வரும் உங்களுக்கு. ஆனால் ஸ்விட்ச் கேஸில் நீங்கள் கடைசி எப்பயுமே இங்கே வந்து டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுவுமே நம்ம இது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் டிஃபால்ட் வந்து ஆட் பண்ணுறது என்னோட பெஸ்ட் சஜஷன்னே சொல்லலாம். ஸோ டிஃபால்ட் போட்டு அதுக்குமே நம்ம வந்து பிரேக்குன்னு கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து ஸ்விட்ச் கேஸோட பேசிக் சின்டாக்ஸ். இது வந்து நம்ம சம் வேல்யூ சம் வேரியபிள். ஆக்சுவலாக இங்கே வந்து நீங்கள் வேரியபிள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து அந்த வேரியபிளால் உங்களுக்கு எதாவது வேல்யூ என்ன வேல்யூ ஜென்ரேட் ஆகும் இல்லை ஏதாச்சும் வேல்யூ நீங்கள் வந்து ஜென்ரேட் ஆக போகுது. ஸோ அதுக்கான கேஸ் நான் உள்ளே கொடுக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் அது உள்ள அந்த வேல்யூ கொடுக்கலாமே தவிர அதை வேரியபிளே வந்து நீங்கள் உள்ளே கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இன்னும் பெட்டராக புரியும் நம்மளுக்கு. ஸோ இந்த கிரேடு வந்து சின்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸ்விட்சு கிரேடு நான் இது உள்ள கிரேடு பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த கிரேடுக்கு ஒரு ப்ராக்கெட்ஸ். ஸோ இதுக்குள்ளே தான் நான் வந்து கேஸ் எல்லாமே எழுதுவேன். கேஸ் ஏஆ இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து
printf சம்திங் ஏதோ ஒன்று குட் கரெக்டாக குட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். கேஸ் பி என்ன பண்ணோம் அப்படின்னா printf ஓகே அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம். கேஸ் வந்து கேஸ் சி அதாவது சி கிரேடு இருந்துச்சுன்னா printf ஏதோ ஒன்று யோசிச்சுமே printf better luck next time அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்விட்ச் கேஸ் எழுதியாச்சு. நம்ம பேசின மாதிரியே நம்ம கீழே டிஃபால்ட் போட்டுடலாம். டிஃபால்ட் பிரேக் ஓகேவா. பட் அவன் என்ன கிரேடு சி போட்டிருக்கேன். எனக்கு வந்து கேஸ் சி படி எனக்கு வந்து பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வரணும். ஸோ நம்மளுக்கு இந்த என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ப்ரோக்ராம் ஓவர். ஓ, இந்த லைன் இருக்கா? ஓகே, இது நோ ப்ராப்ளம், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. நம்ம ஏன் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஏ கிரேட் போட்டு பார்க்கக்கூடாது? ஏ கிரேட் போட்டு பார்த்தோன்னா கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா குட்டு ஓகே பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. எப்படி இது அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து நான் சின்டாக்ஸில் என்ன சொன்னேன்னா இங்கே ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் கரெக்டாக. ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கேஸ்க்குள்ளே போவோம். இந்த கேஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இங்கேயே இருக்குது, இங்கே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஆனால் நீங்கள் பிரேக்கே போன தடவை ஆட் பண்ணல. அப்போ என்ன ஆயிடுதுன்னா டேரெக்டாக அடுத்த ஸ்டேட்மெண்ட் போயிட்டு அது கூட கம்பேர் பண்ணி அதுலேயும் வந்து நீங்கள் printf அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு வருது. அது மாதிரி தான் எல்லாமே சேர்ந்து பிரிண்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கீழே இந்த மாதிரி வருது அவுட்புட். ஸோ வந்து இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிடணும் எப்பயுமே. ஓகேவா, பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து வெறும் குட் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்விட்ச் கேஸ் வேலை செய்யும். இந்த மாதிரி கிரேட் சிஸ்டம் வந்து நான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸு. கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் இது மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே புரியும். எப்பயுமே ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நீங்களும் நல்லா கோடிங் கற்றுக்க முடியும். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? நம்ம முதல்ல பார்த்தா அதே அந்த 18+ஓட எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இன்ட்டு ஏஜ் ஈக்குவல் டு 17. நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டின்னு ஒரு ஸ்ட்ரிங். ஓகேவா, எலிஜிபிலிட்டி இட்ஸ் சம்திங் 20 கொடுக்கலாம். எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த 17 அதாவது எனக்கு இங்கே வந்து 18க்கு மேலே இருந்துச்சுன்னா 18க்கு மேலே இருந்தால் எனக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு இந்த எலிஜிபிலிட்டின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகணும். அப்படி இல்லைனா நாட் எலிஜிபிள்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அது எப்படி நான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணலான்னா ஃபஸ்ட்டு டெர்னரி ஆப்ரேட்டரோட சின்டாக்ஸ் பார்த்துலாம். டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் எடுத்துக்கும். கண்டிஷன் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு அந்த கண்டிஷனோட ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டைப்பு ஒரு கோலன் போட்டு அதோட செகண்ட் ரிட்டர்ன். ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் வேல்யூலையும் செகண்ட் ரிட்டர்ன் வேல்யூலையும் நீங்கள் எந்த மாதிரி வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னா இங்கே வந்து ஒரு வேரியபிளுக்கு என்ன டேட்டா டைப் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறீங்களோ அந்த வேல்யூ தான், அந்த டேட்டா டைப்போ ஸ்பெசிஃபிக் வேல்யூ தான் வந்து நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணுறதோ இல்லை டிஸ்பிளே பண்ணுறதோ பிரிண்ட் பண்ணுறதோ யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட சின்டாக்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஸ்ட்ரிங் காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் காப்பி இது எதில் இருக்கும் அப்படின்னா இன்க்ளூட் string.h அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூட்டிலிட்டி பேக்கேஜில் இருக்கும். நம்ம வந்து இந்த பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பில்டின் லைப்ரரிஸ் இதை பற்றி வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் ஆல்ரெடி நம்ம சேனலில். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், இன்னும் பெட்டராக புரியும். ஸோ ஸ்ட்ரிங் காப்பின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வந்து ஒரு கண்டிஷன் வைக்கணும். இப்போ நான் எலிஜிபிலிட்டின்ற
வேரியபிளுக்கு சப்போஸ் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் 18 இருந்தால் எனக்கு வந்து நீ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இல்லை அப்படின்னா எனக்கு நீ நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன பண்ண போகுதுன்னா 18 இல்லையா அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ண போகுது நம்மளுக்கு. ஸோ இது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம் நம்ம எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ். எலிஜிபிலிட்டி ஓகேவா? ஸோ வந்து இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம்னா நாட் எலிஜிபிள். ஏன்னா 17 வந்து இட்ஸ் நாட் கிரேட்டர் தென் 18. ஓகே, ஸோ வந்து இட்ஸ் நாட் எலிஜிபிள். ஸோ நான் இங்கே 18 போடுறேன்னா நான் இங்கே 18 போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரணும்னா எலிஜிபிள். ஸோ வந்து என்னோட ஏஜ் வந்து 17க்கு மேலே தான் இருக்குது. அதாவது 18, 19, 20 அந்த ரேஞ்சு லைக் அதுலேருந்து எந்த நீங்கள் ஏஜ் கொடுத்தாலுமே அது வந்து எலிஜிபிள் தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸு. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கோட் பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ரன் பண்ணி பார்க்கணும். லைக் இப்போ ஒரு செட் ஆஃப் கோட் இருக்குது, அதை நீங்கள் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப ரன் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப் அண்ட் நெஸ்டட் லூப்ஸ். ஸோ இந்த 4மே நம்ம இப்போ கோட் எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு பெட்டராக புரியும். அதை நான் உங்களுக்கு சின்டாக்ஸுமே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வைல் லூப் பார்த்துடலாம். வைல் லூப்போட பேசிக் சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வைல் லூப்பை இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே இந்த வைல் லூப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்குது கரெக்டாக? கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வேரியபிளோ ஒரு வேல்யூவோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. அந்த வேல்யூவை நான் எங்கே இனிஷியலைஸ் பண்ணுறது? இப்போ நீங்கள் சப்போஸ் டேரெக்டாக வேல்யூவை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் நான் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். இந்த வைல் லூப்பை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வேரியபிள் தேவை. ஸோ அந்த வேரியபிளுக்கு நான் இப்போ வந்து எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது? அதுக்கு தான் வந்து வைல் லூப்புக்கு எப்பயுமே நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி இனிஷியலைஸ் பண்ணிடணும். இனிஷியலைசேஷன், இந்த ப்ராசஸ் பேர் இனிஷியலைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ வைல் லூப்பு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சம்வேர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த வைல் லூப்பில் கண்டிப்பாக இதோட வேல்யூ நீங்கள் அப்டேட் பண்ணியே ஆகணும். இதெல்லாம் இந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப நிற்கவே நிற்காது. ஸோ அது பேர் வந்து இன்ஃபினைட் லூப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லூப் வந்து வரக்கூடாது. பட் உங்கள் சினாரியோ மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு தேவை வந்து இன்ஃபினைட் லூப் ரன் ஆகணுமா இருக்கலாம். ஸோ அந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு இன்ஃபினைட் லூப் தேவைப்படும், மற்றபடி தேவைப்படாது. ஸோ சம்வேர் இந்த கோட் பிளாக் உங்களுக்கு வந்து இந்த இனிஷியலைசேஷனோட வேல்யூ அப்டேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக் வைல் லூப்போட சின்டாக்ஸ். இதை நம்ம கோடாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது சின்டாக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நான் வந்து இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு வந்து வைல் ஏஜ் இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 10. ஏஜ் வந்து 10க்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் எனக்கு இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த இன்டீஜர் நம்ம வந்து இப்போது பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் ஏஜை. ஆனால் இப்போ நான் வந்து இங்கே வேல்யூ அப்டேட் பண்ணோம். நான் இந்த ஏஜ் ++ போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏஜ் ++ போட்டாச்சு. இப்போ நான் வந்து இது கம்பைல் பண்ணி பார்க்குறேன். ஓகே, எரர் எதுவும் இல்லை. ரன் பண்ணி பார்க்கணும். ஓ மை காட், ஐயோ. ஓகே, ஸோ வந்து இதை ஸ்டாப் பண்ண நீங்கள் Ctrl+C அழுத்தினீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். இந்த எரர் எதனால் வருதுன்னு உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியுதா? எங்கே வருது அப்படின்னா இந்த ஏஜ் ++ன்னு போட்டேன் பார்த்தீங்களா? ஏஜ் ++ பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஏஜோட வேல்யூ ஆல்ரெடி 10. நான் கொடுத்துருக்க கண்டிஷனுமே வந்து ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. இப்போ என்ன ஆகும்? எனக்கு இங்கே வந்து ஏஜ் ஃபஸ்ட்டு 10 இருக்கும். ஓகே, ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ உள்ளே வருது நம்ம ஏஜ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 10. கரெக்டாக? கரெக்ட். ஸோ வந்து இந்த லூப் தான் இப்போ நம்மளுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ உள்ளே வருது. ஏஜோட வேல்யூ வந்து 11 ஆகிடுச்சு.
இப்போ திரும்ப மேலே இந்த கண்டிஷனுக்கு வரும். கண்டிஷன் வந்துட்டு உங்களுக்கு என்ன செக் பண்ணோம் அப்படின்னா 11 greater than equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஆமாம் 11 greater than 10 தானே. ஸோ என்ன ஆகும், திரும்ப உள்ளே போகுது. இது வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து இது கடைசியில் உங்களுக்கு இன்ஃபினைட் லூப்பாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து கண்டிஷனை பார்த்து தெளிவாக நீங்கள் வந்து வேல்யூ அப்டேட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து மைனஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்க, நம்ம நெக்ஸ்ட் லைன் போடலாம், இல்லைனா நம்மளுக்கு கரெக்டாக ஒரு வியூ இருக்காது என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ அது கம்பைல் பண்ணுறேன், எரர் எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 10ன்னு எனக்கு சொல்லி வந்துருச்சு. ஏஜ் வந்து greater than or equal to 10, ஏஜ் வந்து equal to 10. ஓகேவா? ஸோ என்ன ஆகிடுதுன்னா ஏஜ் பிரிண்ட் ஆகிடுது, ப்ளஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் ஆனோடனே ஏஜ் வந்து என்ன ஆகிடுதுன்னா இப்போ வந்து 11 ஆகிடுது. ஏஜ் 11 is greater than or equal to 10. சாரி, இங்கே மைனஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து 9 ஆகிடுச்சு. கரெக்டாக 9 ஆகிட்டு 9 is greater than equal to 10. இன்னும் 9 வந்து லெஸர் தென். ஸோ அதனால் என்ன ஆகிடுது, இந்த லூப் அப்படியே பிரேக் ஆகிட்டு உங்களுக்கு வந்து லூப் வந்து ஃபினிஷ் ஆகிடுது. ஸோ வந்து அதனால தான் உங்களுக்கு வந்து 10 மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ப்ரோ இது, திரும்ப நம்ம ஏஜ் இனிஷியலைஸ் பண்ணுறோம், இங்கே கண்டிஷனை போடுறோம், உள்ள கோட் பிளாக் எழுதுகிறோம், அதுக்கப்புறம் அப்டேட் இங்கேயே பண்ணுறோம், இது ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து ஃபார் லூப் இருக்குது. ஸோ ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லூப்பு. உங்களுக்கு வந்து ஒரே லைனில் வந்து இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்டேஷன் மூணுமே ஒரே லைனில் வந்துடும். நீங்கள் வந்து உள்ளே போய் மாற்றணும், வெளியே மாற்றணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்க்கு ஒரு பேரந்தசிஸ் வரும், 3 பேராமீட்டர்ஸ் ஃபார் லூப்புக்கு தேவை. ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வைல் லூப் மாதிரி தான், இதுக்கு வந்து நீங்கள் இனிஷியலைசேஷன் இங்கேயே பண்ணிடுவீங்க. இன்ட்டு நம்பர் ஏஜ்னே வச்சுப்போம் நம்ம அந்த லாஸ்ட் இது மாதிரி, ஏஜ் ஈக்குவல் டு 10. ஓகேவா? இங்கே வந்து நீங்கள் 3 பேராமீட்டர்ஸை பிரிக்கிறதுக்கு செமிகாலன் யூஸ் பண்ணணும். செமிகாலன் ஏஜ் சேம் ஏஜ் greater than equal to 10 வரைக்கும் எனக்கு வந்து ஏஜ் வந்து பிரிண்ட் ஆகணும். அப்போ ஏஜ் மைனஸ் இங்கே போகிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம இது வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி தான் இதுக்கும் நம்மளுக்கு ஆன்சர் வரும். சேம் 10 1 டைம் பிரிண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ப்ரோக்ராம் எண்ட் ஆகிடணும். அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபார் லூப்பில் எழுதியிருக்கோம். ரன் பண்ணி பார்த்தோன்னா 10 மட்டும் வருது. ஸோ இதுதான் பேசிக்காக வந்து ஃபார் லூப். நீங்கள் வந்து அந்த இனிஷியலைசேஷன் வைல் லூப்பில் மேலே பண்ணுவீங்க, இதில் உள்ளே பண்ணுவீங்க, செமிகாலன் போடுவீங்க. செமிகாலன் போட்டு திரும்ப அதோட கண்டிஷன், நீங்கள் வைல் லூப்பில் ஒரு கண்டிஷன் எழுதுறீங்க ஞாபகம் இருக்கா, அந்த கண்டிஷன் இங்கே போட்டுருவீங்க. ஸோ இங்கே போட்டு அந்த வேல்யூ அப்டேஷனுமே நீங்கள் சொல்லிட்டு இங்கே தேர்ட் பேராமீட்டராக போடுவீங்க இங்கே. ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ஒரே இடமா மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக ஃபார் லூப். இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு டீப்பாக ட்ரைனிங் எடுத்து நீங்கள் தான் வந்து ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கான ப்ராப்ளம்ஸ் நிறைய இன்டர்நெட்டில் கிடைக்கும். சரி, இதை எடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஹேண்ட்ஸ் ஆன் கோடிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினெட்லாக நல்ல நாலேஜ் கிடைக்கும் இதில். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போது டூ வைல் லூப் பற்றி பார்க்கலாம். டூ வைல் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டூ, அதோட கோட் பிளாக், நெக்ஸ்ட்டு வைல், அதோட கண்டிஷன். இதுதான் பேசிக்காக வந்து டூ வைலோட சின்டாக்ஸ் நம்மளுக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு கோட் பிளாக் வரும். இந்த கோட் பிளாக்கில் நம்ம வந்து உள்ள எல்லாம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். கோட் பிளாக் ஓகேவா? ஸோ இந்த கோட் பிளாக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற கோட் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ டூ வைலோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த கண்டிஷன்னு இப்போ எல்லா லூப்லேயுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் ஆகிடும். இப்போ வைல் லூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் ஆகிட்டு தான் வந்து வைல் லூப்போட பிளாக்குள்ளே போகும். சேம் தான் வந்து ஃபார் லூப்புக்குமே, நெஸ்டட் லூப்ஸ்க்குமே வந்து சேம் தான். ஆனால் டூ வைல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். டூ வைல் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைனா கூட இந்த பிளாக்கோட ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கண்டிஷனை செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம கோட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எப்படி எடுக்கலாம்னா, சரி ஓகே, இப்போ நான் வந்து இன்ட்டு ஏஜ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். நான் இங்கே என்ன வந்து இப்போ டைப் பண்ணணும் அப்படின்னா, ஏஜ் வந்து லெஸ் தேன் 18 இருக்கும் போது தான் இந்த லூப் வந்து ரன் ஆகணுன்ற மாதிரி செட் பண்ணிடலாம். நம்ம டூ இந்த செட் ஆஃப் கோடு வைல் ஏஜ் இஸ் லெஸ் தேன் 17, ஏஜ் வந்து 17ஓட லெஸ்ஸாக இருக்கும்போது தான் வந்து ரன் ஆகிற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஆனால் இப்போ வந்து இங்கே நார்மல் வைல் லூப் வந்து
ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா வரணும், அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. டூவில் வந்து லெட் ஓகே இப்போ வந்து பிரிண்டஃப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஏஜ் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, நம்ம இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 18 பிரிண்ட் ஆகிடுச்சு. எப்படி 18 பிரிண்ட் ஆகும்? எனக்கு தான் வந்து நான் இங்கே ஏஜ் வந்து 17 கீழே இருந்தால் தானே நான் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் எனக்கு எப்படி 18 வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. அந்த டூ அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வைலில் வந்து அதே பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம இந்த வைல் லூப்பில் போட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இதில் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு அவுட்புட்டே வரல, ஏன்னா அந்த கோட் பேக் ரன்னே ஆகாது. ஏன்னா உங்களுக்கு கண்டிஷன் முதல்ல சாட்டிஸ்ஃபை ஆகலை, அதனால் உங்களுக்கு அந்த கோட் பேக் என்ன ஆகிடும், அப்படியே எண்ட் ஆகிடும். இதுதான் வந்து டூ வைல் லூப்போட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. அது வந்து மற்ற லூப்போட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெஸ்டட் லூப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. நெஸ்டட் லூப்ஸ் வந்து நிறைய இன்டர்வியூஸ்லாம் கேட்பாங்க. லைக் அவங்க டேரெக்டாக கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு கொடுக்குற சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸில் நீங்கள் நெஸ்டட் லூப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நிறையா ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. நெஸ்டட் லூப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இப்போ ஒரு ஃபார் லூப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இதுக்கு ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் போடலாம். ஸோ இந்த ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு ஃபார் லூப் போடலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் போட்டே போகிறீங்க பாருங்கள், இதுதான் அது நெஸ்டட் லூப். ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருந்தால் அது நெஸ்டட் லூப். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்கள் மேட்ரிக்ஸ் அடிஷன், இந்த மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறைய இருக்குது ப்ரோக்ராமிங்கில். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் அடிஷன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் இந்த ஃபார் லூப் வந்து டபுள் நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு 1லேருந்து 5 எனக்கு வந்து ஒவ்வொரு நம்பரும், அதாவது 1 2 3 4 5 அந்த ஒவ்வொரு நம்பருமே எனக்கு 10 தடவை பிரிண்ட் ஆகணும். அதுதான் அந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். int a = 1, ஓகேவா. ஸோ 1 a <= 5 அண்ட் a ++. இப்போ இன்னொரு உள்ள ஒரு ஃபார் லூப் என்னன்னா, int a அப்படின்னு நான் போட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் கிடைக்கும். எதனாலனா நீங்கள் வெளியவே ஏ டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஸோ ஓகே, நம்ம திரும்ப ட்ரையே பண்ணி பார்க்கலாம். a <= 10 a ++. நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இது வராது உங்களுக்கு ஆன்சர். இங்கே எரர் வரணும் உங்களுக்கு. ஓகே, எரர் வரல, பட் ஸ்டில் நான் இதை ஆக்சுவலாக யூஸ் பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி. உங்களுக்கு எரர் வருமானு சொல்லி ட்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ வந்து அப்போ உங்களுக்கு டிக்ளேர் பண்ணலாம் போல, உங்களுக்கு இதுக்குள்ளே திரும்ப ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி உங்களுக்கு எரர் தூக்கி போடாது போல். சரி, ஓகே, ஃபைன். இப்போ வந்து நீங்கள் int bன்னு தான் ஆக்சுவலாக உள்ளே கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து வெளியே ரன் ஆகிறது வந்து 1 to 5 வந்து தனியாக ரன் ஆகும். இப்போ வந்து 1லேருந்து 5 வரைக்கும் தனியாக தான் கவுண்ட் ஆகும். எனக்கு தேவை 1லேருந்து 5 வரைக்கும் மட்டும்தான். ஆனால் செகண்ட் லூப் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் வேணும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1லேருந்து 5 அண்ட் 1லேருந்து 10 மொத்தமே 2 தனித்தனி. இப்போ வந்து எனக்கு 1லேருந்து 10மே வந்து எனக்கு திரும்ப 2 டைம்ஸ் லைக் 10 டைம்ஸ் எனக்கு வந்து லூப் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் int ஏன்னு போட்டாலே அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் இப்படி நீங்கள் வந்து ரெண்டுத்தையுமே இந்த டைமில் நீங்கள் ரெண்டுமே வந்து சேம் வேரியபிள் போடுறது லாஜிக் இருக்காது. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா int b = 1ன்னு சொல்லிட்டு போகிறேன், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் த லூப். இது வந்து எனக்கு b <= 10 டைம்ஸ் b ++. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா printf integer next line and b வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, கம்பைல் ஆகிடுச்சு. ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 1லேருந்து 10 சாரி இங்கே நான் ஏன்னு போடுறது பின்னு போட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்ன இது இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு. ஸோ இப்போ வந்து கம்பைல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு நம்பருமே 10 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நான் சொன்ன மாதிரி எனக்கு 1லேருந்து 5 வரைக்கும் எல்லாமே 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 லூப் யூஸ் பண்ணி லைக்
நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் செஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நான் உங்களுக்காக இதை எடுத்த இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் லூப் கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு டைப் 2 லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இது கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கும். ஸோ வந்து நம்ம கோடை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இங்கேருந்து. ஸோ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்குது, திடீர்னு ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வெளியே போகணும், திடீர்னு ஒரு இடத்துல இருந்து ஜம்ப் ஆகி வேறு ஒரு பிளேஸ்க்கு வேறு ஒரு லைன் ஆஃப் கோடுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் மொத்தம் 4 டைப்ஸ்: பிரேக், கண்டினியூ அண்ட் கோ டு அப்படின்னு சொல்லி 4 இருக்குது. ஸோ இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுற இடம் வந்து யூஸ் பண்ண முடிகிற ஒரே இடம் வந்து ஃபங்க்ஷன்ஸில் மட்டும் தான். நீங்கள் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் லூப்பிங்கில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். சாரி நான் ரிட்டர்னையும் பிரேக்கும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்விட்ச் அண்ட் லூப்ஸ். இது ரெண்டுத்துக்கு மட்டும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எல்லாம் வந்து கோட் எக்ஸாம்பிளில் நம்ம இன்னும் கிளியராக பார்க்கலாம். கண்டினியூ வந்து வெறும் லூப்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் உங்களால் கண்டினியூவை. நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபங்க்ஷனுக்கு மட்டும், ஒரு ஃபங்க்ஷனால் மட்டும்தான் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண முடியும். அதனால ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. கோ டு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோன்னா, இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கோ டுவோட லேபிள் கொடுத்து அதுக்கு கீழே ஒரு செட் ஆஃப் கோட் இருக்குது, கோட் பிளாக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த செட் ஆஃப் கோட் பிளாக் வந்து தனியாக இருக்கும். லைக் சம்வேர் இப்போ அந்த லேபிள் வந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க, கோ டுன்னு அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த லேபிள் நேம் போட்டிங்கன்னா டேரெக்டாக இப்போ அந்த லேபிளுக்கு உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டு அந்த லேபிள்குள்ளே இருக்கிற டேட்டா எல்லாமே உங்களுக்கு வந்து லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சரி, நம்ம வந்து கோடில் வந்து பார்த்தா இன்னும் பெட்டராக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்விட்ச் கேஸ்லேயும் அண்ட் ஸ்விட்ச் கேஸில் நம்ம ஆல்ரெடி பிரேக் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபார் லூப்பில் பிரேக் பார்த்துடலாம். ஃபார் லூப்பில் வந்து இப்போ நான் வந்து எனக்கு என்ன ஆகணும்னா, ஏஜ் வந்து 18 வரும்போது எனக்கு வந்து பிரேக் ஆகிடணும். இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 1, ஏஜ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 18 வர வரைக்கும் ஏஜ் ஓடணும். ஏஜ் ப்ளஸ் ஏஜ் வந்து 18 ஒரு 18 லெஸ் தானே இருக்க வரைக்கும் அந்த கோடில் ரன் ஆகணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ வந்து ஆனால் எனக்கு இப்படி வேணாம், எனக்கு வந்து இந்த ஏஜ் சம்திங் நான் இங்கே ட்ரூன்னு போட்டுறீங்க. நான் ட்ரூன்னு போட்டேன்னா இந்த ஃபங்க்ஷன் ஓகே இங்கே வந்து ட்ரூ போட முடியாதோ. ஓகே, திஸ் இஸ் நாட் லைக் தட். ஸோ இங்கே வந்து நான் இப்போது ஏஜ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சம்திங் லைக் 100ன்னு போட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பாதியிலே எனக்கு கட் ஆகிடணும். எப்போனா ஏஜ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து பிரிண்ட் ஆகி வெளியே வந்துடணும். இந்த இடத்துல தான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவேன், பிரேக் த ப்ரோக்ராம். இப்போ வந்து நான் இது பிரிண்ட் எஃப் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து கிரியேட் கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ வந்து நம்ம கீழே வச்சுக்கலாம் இதை. இப்போ வந்து ஏஜ் 18 வரைக்கும் எனக்கு இது பிரிண்ட் ஆகணும். ஜிசிசி ஃப்ளோ control.c 17 1 2 3 4 5 6 17 எனக்கு வந்து ஏஜ் வந்து 18 ஆனிச்சுன்னா எனக்கு பிரேக் ஆகிடும் அந்த லூப் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ வந்து ஒரு லூப்பை உடைக்கிறதுக்காக நீங்கள் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சடனாக வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லூப் பிரேக் ஆகணும், அந்த சுச்சுவேஷன் தான் யூஸ் பண்ணலாம் லூப்புக்குள்ளே. நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் லூப்பு தவிர வேறு எங்கேயுமே உங்களால் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரேக் யூஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக. இப்போ வந்து 10 இஸ் கிரேட்டர் தேன் 5, ஆப்வியஸாக 10 வந்து கிரேட்டர் தேன் 5 தான். ஸோ இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் எரர் வரும் பாருங்கள். இங்கே எரர் காமிச்சிச்சு. பிரேக் ஸ்டேட்மெண்ட் மே ஒன்லி பி யூஸ்ட் வித்தின் அ லூப் ஆர் ஸ்விட்ச். லூப் இல்லை ஸ்விட்ச்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது வேறு எங்கேயா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் எரர் வரும், கம்பைல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எரர் காமிச்சிடும். ஓகேவா? ஸோ வந்து பிரேக் வந்து இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு லூப் ரன் ஆகிட்டே இருக்குது. எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நான் கண்டினியூன்னு சொல்லி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த கோட் எதுவுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது எனக்கு அந்த ஒரு லூப்பில். ஆனால் அடுத்த லூப் லைக் அடுத்த இட்ரேஷனுக்கு போயிடும் லூப்.
இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபார் லூப் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 10ன்ற ஏஜ் மட்டும் நான் இப்போ வந்து ஸ்கிப் பண்ணலான்னு பார்க்குறேன். சாரி, இப்போ 1ன்னு வச்சுக்கலாம். ஏஜ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 வரைக்கும் இந்த கோட் ரன் ஆகும். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான் இது. ஏஜ் ப்ளஸ் இப்போ வந்து எனக்கு வந்து ஏஜ் 10 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரும்போது என்ன ஆயிடும்னா ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் வந்து எனக்கு ஸ்கிப் ஆகிடும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் இஃப் ஏஜ் ஈக்குவல் டு 10 எனக்கு வந்து கீழே இருக்கிற லைன்ஸ் இதுக்கு எல்லாம் இருக்கிற லைன்ஸ் printf எனக்கு இந்த print வேல்யூ பிரிண்ட் ஆகக்கூடாது. எனக்கு print டி ஏஜ் இந்த ஏஜஸ் இந்த வேல்யூ ஆக்சுவலாக எனக்கு வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது. ஏஜ் 10 வரும்போது எனக்கு என்ன ஆயிடணும், அடுத்த லூப்புக்கு போயிடணும். அந்த டைமில் நான் இப்போ இந்த கண்டினியூ அப்படின்னு போட்டேன்னா இப்போ நம்ம வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறோம். பார்த்துட்டு சாரி கிளியர் பண்ணிக்கலாம். ஏஜ் 1 2 3 4 5 6 7 8 9 10 காண பாருங்கள். 10ன்னு வரும்போது ஏஜ் ஈக்குவல் டு 10 ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும்னா டைரெக்டாக இது வந்து ஸ்கிப் ஆகிடுது. அந்த லூப் வந்து ஸ்கிப் ஆகிட்டு இந்த இது மீதி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எதுவுமே உங்களுக்கு ரன் ஆகாது. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு அடுத்த லூப் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வந்து கண்டினியூவோட கான்செப்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கண்டினியூ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்ன் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் டு சீரீஸில் வந்து ஃபங்க்ஷன்ஸுன்ற டாப்பிக்கில் வந்து நம்ம ரிட்டர்ன் பற்றி நம்ம இன்னும் வைடாக நம்ம பேசியிருப்போம். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ரிட்டர்ன் பார்க்கும்போது நீங்கள் ஃபங்க்ஷன் இன்ட் மெயின் இன்ட் வேல்யூ சம் வேல்யூ ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் 10 இதுதான் ஆக்சுவலாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் வந்து இந்த ரிட்டர்ன் 10 இங்கே போட்டிருக்கேன். இது நான் வந்து சப்போஸ் இப்போ வந்து ஒரு வேல்யூ இங்கே வாங்கலான்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்டு நம்பர், இங்கே ஒரு நம்பர் வாங்குகிறேன். இஃப் நம்பர் ஈக்குவல் டு 10 அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் 10 அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து printf நாட் 10 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா, எனக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிடும். எனக்கு இது இந்த பக்கம் கோடு வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ வந்து printf ரிட்டர்ன் இங்கே வந்து லாஸ்ட்டில் ரிட்டர்ன் 0 போடணும். ஏன்னா வந்து இது ரிட்டர்ன் இன்ட்டு போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு நாட் ரிட்டர்ன் எனி திங், லைக் இட்ஸ் பெட்டர் டு ரிட்டர்ன் சம்திங். ஓகேவா, இப்போ வந்து இங்கே இன்ட்டே வேணாம். நமக்கு வந்து ஆல்ரெடி இங்கே ரிட்டர்ன் வந்து சம்திங் வேல்யூ பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ டேரெக்டாக நம்ம இங்கே printf ஸ்டேட்மெண்ட்லேயே போட்டுடலாம். printf சம் இன்டீஜர் நெக்ஸ்ட் லைன் போட்டு வேல்யூவில் நம்ம வந்து டேரெக்டாக உள்ள 10 பாஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு 10 வேணாம், நம்ம ஒரு 9ன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணலாம். இப்போ என்ன ஆன்சர் வருது, என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். கம்பைல் பண்ணி ரன் பண்ணோன்னா நாட் 100. ஓ நாட் 100. ஓகே சாரி, இங்கே வந்து நம்ம இது போடலாம். லைக் எப்படி என்ன ஆகிடுச்சுன்னா இந்த நாட் 10ன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு அது கூட இங்கே வந்து ரிட்டர்ன் 0ன்னு வருதில்ல. ஸோ அதுவும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு 100 மாதிரி தெரியும். கம்பைல் பண்ணி நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும் 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு printf இந்த 0 இங்கே பிரிண்ட் ஆகிடுது. இது நீங்கள் வந்து ஆக்சுவலாக இங்கே பிரிண்ட் பண்ணணுன்னு கூட அவசியம் என்னென்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் வேல்யூ 9ன்னு கால் பண்ணால் கூட போதும், உங்களுக்கு வந்து இந்த 0 வராது. நாட் 10 மட்டும் உங்களுக்கு வந்துடும். நாட் 10. ஓகேவா, ஸோ வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து ஓகே ஃபைன், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து பேசிக்காக அவ்வளோதான். நீங்கள் மீதி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பற்றி இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ட்ரடக்ஷன் டு சீரீஸ்லேயே வந்து ஃபங்க்ஷன்ஸுன்ற டாப்பிக்கில் ரிட்டர்ன் டைப் பற்றி நம்ம நிறையா பேசியிருப்போம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும். ஓகே, ஸோ வந்து நம்ம இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது கோட்டு ஸ்டேட்மெண்ட். கோட்டுவோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா, கோட்டு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, கோட்டுவோட லேபிள் நேமிங் வந்து இங்கே வந்து கோட்டோட சின்டாக்ஸே வந்து தான் லேபிள் நேம்
அதோட கோலன் போட்டு இதுக்குள்ள ஒரு செட், இது கீழே வந்து செட் ஆஃப் கோட் இங்கே இருக்கும். ஓகேவா? அந்த இதை நீங்கள் கோ டு ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அப்படின்னா, இஃப் சம்திங் இதுக்குள்ளே ஏதோ ஒரு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது ஒரு கோடு 10 is greater than 5, 10 is greater than 5னா எனக்கு வந்து கோ டு லேபிள் நேம், இந்த லேபிள் நேமுக்கு எனக்கு போகணும். ஓகே, printf லேபிள் ஃபவுண்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். லேபிள் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரும்போது எனக்கு வந்து இந்த கோ டு வந்து என்னை வந்து டேரெக்டாக லேபிள் நேம், இந்த லேபிள் நேம்ன்ற லேபிளுக்கு எனக்கு கூட்டு போயிடு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து நார்மலாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ இது கீழே வந்து இன்னொரு லைன் கோடு கொடுக்குறீங்க அப்படின்றப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கம்பைல் பண்ணி இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹலோ வந்து வராது. டேரெக்டாக உங்களுக்கு என்ன ஆகிடும்னா லேபிளுக்கு போயிடும். எதனாலனா இந்த லேபிள் நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம்ல. ஸோ வந்து என்ன ஆகிடும்னா லேபிளுக்கு டேரெக்டாக ஸ்விட்ச் ஆகி இங்கே போயிடும். இந்த கீழே இதுக்கப்புறம் வர இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற இந்த வேறு எதுவும் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் இஃப் கண்டிஷன் சொல்லியிருக்கேன். இதுக்குள்ளே நீங்கள் ஃபார் லூப்பும் இன்க்ளூட் பண்ணலாம். எங்கேனாலும் நீங்கள் வந்து இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளே. ஸோ இதுதான் பேசிக்காக வந்து உங்களுக்கு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸோட டைப்ஸ் சி ப்ரோக்ராமிங்கில். உங்களுக்கு வந்து இதோட எனக்கு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து முடிஞ்சுது. ஆக்சுவலாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் ஹியர். பிடிச்சிருந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இஃப் தே வாண்ட் டு லேர்ன் அபவுட் சி ப்ரோக்ராமிங். அண்ட் இது போல் பல டெக் கான்டென்ட் உங்களை வந்து ரீச் பண்ணணும்னா நீங்கள் டைம் டு அப் டு டேட் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜாடன் டெக் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.